ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட்கட் வீடியோ தான். தமிழ்நாட்டு முதலமைச்சர்களோட வரிசையை ஷார்ட்கட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நீதி கட்சி சார்ந்து யாரெல்லாம் முதலமைச்சராக இருந்தாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சுப்பராயலு அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா பனகல் பார்க்குக்கு அவரோட நாய்க்குட்டி வந்து ராயனோட டெய்லியுமே இது வாக்கிங் போவார். அப்போ பார்த்திங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு முனுசாமியும் நாயை கூட்டிகிட்டு வருவார். அதே பார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்பி வச்சுட்டு ஒரு அரசரும் அவரோட அமைச்சர் ராஜனை கூட்டிகிட்டு வருவார். அப்போ அந்த அரசரை பார்த்து, அந்த பப்பி வச்சிருக்க அரசரை பார்த்து இந்த முனுசாமியோட நாய் வந்து கொள்ளைக்கவும் என்ன பண்ணார்னா அரசர் டக்குன்னு ஒரு ரொட்டி எடுத்து கொடுக்கவும் அது வந்து சாப்பிட்டுட்டு அப்படி அமைதியாக போயிடுச்சு. அவ்வளோதான். நீதி கட்சி சார்ந்து இருந்தவங்க முதலமைச்சர்கள் இவ்வளோதான். குமார வெங்கட ரெட்டி நாயுடோட கடைசி. அடுத்து காங்கிரஸ் வருது. காங்கிரஸ் வந்து ஃபஸ்ட்டு காங்கிரஸில் ராஜகோபாலாச்சாரி. இவர் வந்து பார்த்திங்கன்னா 1937 39. அப்போது கவர்னர் ஆட்சி எப்போலேருந்து நடந்திருக்கு? 39 46. கோபால் வந்து ரொம்ப பிரகாசமாக ஓமந்தூரில் ஒரு சாமியை கும்பிட்றதுக்காக போனார். அப்போ சாமி வந்து ராஜ வேடத்தில் இருந்துச்சு. சரிங்களா? அப்போ கோபாலும் நம்ம காமராஜர் ஐயாவும் ரொம்ப பக்தியோட சாமி கும்பிட்டாங்க. சரிங்களா? இவங்க வந்து காங்கிரஸ் சார்ந்து முதலமைச்சராக இருந்தவங்க பக்த வஸ்தலமோட முடிஞ்சு. அண்ணாதுரை வந்து திமுகவில் 1967 அண்ணாதுரை ஐயா வந்துருவார். அடுத்து அண்ணாதுரைக்கு அப்புறம் ஒரு 6 days மட்டும் நெடுஞ்செழியன் இருந்திருப்பாங்க திமுகவில். அடுத்து 1969 76 வரையுமே கருணாநிதி. இந்த கருணாநிதியோட பீரியட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1969. அடுத்து பார்த்தீங்கன்னா 89 மட்டும்தான் வந்திருப்பார். 69 அதுக்கப்புறம் 89. சரிங்களா? அதுக்கு இடையில ஃபுல்லாகவே ராமச்சந்திரன் நெடுஞ்செழியன் ஜானகி ராமச்சந்திரன் இவங்க மட்டும்தான் வந்திருப்பாங்க. இடையில மட்டும் குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும். இது வந்து இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஷார்ட்கட் வைக்காமல் புரிஞ்சுட்டு இதுக்கப்புறம் இவங்க வந்தாங்கன்னு சொல்லி கொஞ்சம் புரிஞ்சுட்டு ஏன் இவங்க ஆட்சி மாறாங்கன்னு கொஞ்சம் புரிஞ்சுட்டு நம்ம படிக்கணும். ஷஃப்லாக இருக்கும். 89 வந்தார் கருணாநிதி. 69 வந்தார். அடுத்து 89. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கருணாநிதி இந்த மாதிரி ஷஃப்லாகி வரும். இப்போது நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கிறவர் சி. ஜோசப் விஜய் தாவேகா May 10, 2026 தொடர்கிறார். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.